உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தேவனே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டே, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தேவனே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தேவனே. அல்லேலூயா. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும், தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அல்லேலூயா. எங்கேருந்து புறப்படுவார்கள்? ஒரு கூட்டம் வந்து எருசலேமிலிருந்து புறப்படும், இன்னொரு பக்கம் சீயோனிலிருந்து புறப்படும். எங்கே புறப்படுவார்கள்? பரலோகத்தை நோக்கி புறப்பட போகிறோம். அல்லேலூயா. அதற்காக தான் சபை. அல்லேலூயா. சபையில் தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. இந்த சபைக்கு நிச்சயமாக நம்மளை கர்த்தர் அற்புதமாக நம்மளை நடத்த போகிறதுக்காக கர்த்தர் சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எருசலேம்ங்கிறது பூமியில் உள்ளது, சீயோனுங்கிறது பரலோகத்தில் இருக்குது. ரெண்டு குரூப்பு. ஒரு குரூப் எப்படின்னாக்கா மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், இன்னொரு பக்கம் உயிரோடு இருக்கிற நம்மை மறுரூபமாக்கி தேவன் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. இது ரெண்டு காரியம் நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார், ஈனோக்கை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மரித்தவர்களை உயிரோடு எடுப்பது போல வெளிப்படுத்தும் விசேஷம் 11:11 பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் உள்ள ஜீவாவை புறப்பட்டு அந்த மரித்த 2 தீர்க்கதரிசிகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவர் இயேசு மரித்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் ஏதோ ஒரு கதை அல்ல. இது நிச்சயமாக வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்ன தேவன், அவருடைய வார்த்தையின்படி நம்ம நிச்சயமாக விரைவில் அவர் வரப்போகிறார். ஆயத்தமாயிருப்போம். பெரிய காரியங்களை கதை செய்வதற்காக சோத்திரம் சொல்லுவோம். சோதம். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமேன், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தேவனே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. ஆத்துமா உம்மையே ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் கதறுகின்றது. உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தம் இடுது. ஆமேன், கெம்பீரித்து சத்தம் இடுது. ஆறுதலின் தேவனே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தேவனே.
தான் நமக்கு ஆறுதல். அவர் தான் ஒத்தாசை ஒரு பர்வதம். அவரை நோக்கி பார்க்கும்போது தான் அவருடைய கண்கள் அவங்க முகங்கள் பிரகாசம் அடைந்தது சொல்லி காண்பிக்கிறார். ஏன் முகம் பிரகாசம் அடையுதுனாக்கா, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அவருடைய முகம் பிரகாசம் அடையும் போது நமக்கு அந்த கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படி உனக்கு கிருபையா இருக்க கடவர். அந்த பிரகாசிக்க பண்ணும்போது தான், அந்த முகம் பிரகாசிக்கப்படுவது நமக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அந்த முகம் பிரகாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதை கர்த்தர் சோத்திரம் சொல்லுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஆமென். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசை கூட எங்கள் குறை குற்றங்களை உடைய கல்வாரி இரத்தத்தினால் கழுவி, எங்கள் அக்கிரம பாவங்களை உடைய கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். எம்மை தாழ்த்துகிறோம், ஒப்புவிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள இந்த ஓய்வு நாளிலே எங்களை ஆயத்தப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ரகா ஷதுரபாதி அந்துரோ, தேவ மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறக்கட்டும். 2-3 பேர் மத்தியிலே நீர் கிரிகள் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்பு தாசனை சுகத்தோடு பலத்தோடு கர்த்தாவே இந்த ஊழியத்தில் நிற்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பேசுவது நீர் கர்த்தாவே, வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே. ஓ ராகாதி ஹந்துரபா ஷதரதி அந்துரு, அநேக இந்த சிறு ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசிர்வதித்து சுகமும் சந்தோஷம் சமாதானம் களிப்பும் உண்டாயிருப்பதாக அவர்கள் வீடுகளிலே. ஓ ரகாதி அந்துரு, பாலும் தேனும் பிறண்டோடுகிற ஆசீர்வாதம் நிரப்புவீராக. ஓ ரகாதி அந்துரபோ, அல்லேலூயா. ஆண்டவரே, கெடுக்கிற காணிக்கைகள் தஸ்மபாங்களை ஆயிரமாய் நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபையை நீர் நிரப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ரினா தரபோ ஷதரதி அந்துரு, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய சமாதானம் எங்களோடு இருக்கட்டும். ஓ ரிபா கரபாதி அந்தரா, ஆண்டவரே, இந்த ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரை உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கூடான கொடி சோதரம். ஹல்லேலூயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, என்னுடைய மகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது பெங்களூரில். உடனடியாக மகளும் வர சொன்னாங்க, மருமகன் வர சொன்னாங்க. நான் அதாவது தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். அது ஒன்று தான் நமக்கு விடுதலையே, வேறு எதுவுமே விடுதலை கிடையாது. ஹல்லேலூயா. ஜெபித்து முடித்த பிறகு 2 பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது 2 பேருக்குள்ள. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய் சொன்னேன். அப்போ அவருக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரு, அவளை படிக்க சொன்னேன். மகளுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தா படிக்க சொன்னேன். கர்த்தர் கிருபையாக இறங்கி 2 பேரையும் சமாதானமாக கொடுத்து உடனடியாக மறுபடியும் இங்கே ஊழியத்தில் கர்த்தர் கலந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். போக்குவரத்தில் கர்த்தர் துணையாக இருந்தார். எல்லாவற்றையும் எங்கே போனாலும் அந்த ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துக்கா. கர்த்தர் செய்த நன்மை கர்த்தர் சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா.